சுகர்ஸ் நிறைய சாப்பிட்றீங்கன்னு ரொம்ப கில்ட்டியா இருக்கா? அப்போ இந்த பவர் ஹவுஸ் லட்டுவை ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ரிஃபைன்டு சுகர் இல்ல ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ல எல்லாமே நேச்சுரல் ஸ்வீட்னஸ் தான். இது செய்யறதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல 1 கப் சீட்லெஸ் டேட்ஸ், உங்ககிட்ட இருக்க டேட்ஸ் ரொம்ப ட்ரையா இருந்தா அதை ஒரு 10 மினிட்ஸ் ஹாட் வாட்டர்ல சோக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ, ஆல்மண்ட் அண்ட் வால்நட் இது எல்லாமே 1/4 கப் ஆட் பண்ணிட்டு பல்ஸ் மோட்ல நல்லா அரைச்சிடுங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அது கொஞ்சம் சாக்லேட்டி ஃபீல் கொடுக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இதை அரைக்கும் போது நீங்க இதுல மில்கோ வாட்டரோ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இதுல இருந்தே ஆயில் வரும். ஸோ அதை வச்சு தான் நம்ம லட்டு செய்யணும். அரைச்சதுக்கு அப்புறம் ஃபைனலாக பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இதை குட்டி குட்டி போர்ஷனாக பிரித்து ஒரு பால் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஏதாச்சும் சிலிக்கான் மோல்டு இருந்ததுன்னா அதில் கூட வச்சு ஷேப் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம பவர் ஹவுஸ் லட்டு ரெடி. இதை ஏர்டைட் கண்டெய்னரில் 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஹெல்தி டெசர்ட். இதில் சுகர்ஸோ ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸோ எதுவுமே இல்லை, ஃபுல்லாகவே நேச்சுரல் தான். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபி வீடியோஸ்க்கு மறக்காமல் யாஸ்டல் ஷோ பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.